ஏங்க எல்லா படமும் நல்ல படம், நல்ல படம்னு சொல்றீங்களே, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் வாய்க்கு வந்தாலும் நல்ல படம், நல்ல படம். எதுதாங்க நல்ல படம் சொல்லுங்க. சில படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா என்ட்ட கேட்பாரு, "படம் எப்படி இருக்கு? பத்திரிக்கைலாம் என்ன சொல்றாங்க? உண்மையா சொல்லட்டுமா? நீங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுனீங்க? செம்மையா வந்திருக்கு இந்த படம். நீங்க வேணா பாருங்க. இந்த படம் வந்த பிறகு நான் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியும்" அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நான் உண்மையாலுமே சில படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சில படங்கள் சென்சார்ல பார்த்து நான் கூப்பிட்டும் சொல்லியிருக்கேன். "ஏங்க உண்மையா நீங்க ரிலீஸ் பண்ணீங்க. அந்த படம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன படங்களுக்கு உதவி செய்றவங்க தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே. யாரும் பெரிய படத்துக்கு உதவி செய்றவங்கள நான் கூப்பிடவே இல்ல. இப்ப நம்ம பத்திரிக்கையாளங்க கூப்பிட்டா ஒரு 25, 30 ஹீரோக்கள் வருவாங்க, சினிமா டைரக்டர் வராங்க, ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனா இங்க இருக்கவங்கலாம் என் பாதையில ஜர்னில இருந்தவங்கள மட்டும் தான் இங்க நான் கூப்பிட்டுருக்கேன். மத்த யாருமே நான் இன்வைட் பண்ணல, கூப்பிடவும் இல்ல, வற்புறுத்தவும் இல்ல, வாங்க சொல்லவே இல்ல. இவங்க எல்லாரும் என்னோட பாதையில அழகான பாதையும் பயணம் போட்டு குடுத்தவங்க. இவங்க போட்ட பாதையில இன்னும் அழகான பயணத்துல இன்னும் நெறைய பேர் இங்கேருந்து கூட்டிட்டு போணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் பத்திரிகை நண்பர்கள் வந்து அழகா நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணாலும் சரி, ஒரு புதிய ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, எதா இருந்தாலும் நான் இங்கே உரிமையோட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோ போடு அப்படின்னு. 2வது நாள் வந்து ஃபோட்டோ போட்டு எனக்கு நியூஸ் போட்டு உடனே அனுப்பி வச்சுருவாங்க. போடலாம் அவங்கள கூப்பிட்டு, "ஏய் என்ன இது உன்னால போட முடியாதா? இங்க எத்தன நாள் டைம் எடுத்துட்டு?" அப்படின்னு கேட்டாலும், "அக்கா ஒரே நிமிஷம் அக்கா நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பாசத்துக்கு எவ்வளோ ஈடு கொடுத்தாலும் முடியவே முடியாது.